தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத திருப்பத்தை அனைத்து கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கும் நிலையில் தமிழக பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில்தான் வெற்றி கண்டிருக்கிறது. இந்நிலையில் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தால் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று சாமானிய மக்களிடம் நமது சேனல் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது. அப்போது இளைஞர் ஒருவர் அண்ணாமலை இருந்திருந்தால் அரசியல் களம் மாறியிருக்கும், ஊழல் படியாத நபர் அண்ணாமலை இன்று பெரிய பொறுப்பில் இல்லை என்றாலும் கட்சிக்காக இன்றும் வேலை செய்ய தயாராக இருக்கிறார். அவரை மீண்டும் பொறுப்பு கொடுத்து கொண்டு வந்தால் கட்டாயம் தமிழக அரசியலில் மாற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். மேலும் மலைடா அண்ணாமலை என பேசியிருப்பதுதான் ஒரே வார்த்தையில் அண்ணாமலை பற்றி அவர் சொன்னது தமிழக பாஜகவினர் மட்டுமின்றி இளைஞர்களுக்கும் உத்வேகத்தை கொடுத்துள்ளது. என்னதான் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் அண்ணாமலையின் பவர் குறையவில்லை என்றே பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இப்போ அவரை கூப்பிட்டா அடிமட்ட தொண்டனா வேலை செய்வார். இப்போ அவரை கூப்பிட்டா அடிமட்ட தொண்டனா வேலை செய்வார். ஒரு முதல்வராக அவருக்கு எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இதே என்னுடைய கருத்து, பதிவு பண்ணிக்கோங்க. போன வாட்டியாவது 4 சீட் இருந்தது, இப்போ ஒருத்தர் தான் வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவரை வேண்டான்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு. ஒரு விஷயத்தை நீங்க நுட்பமா யோசிக்கணும். உள்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மாண்புமிகு பாரத பிரதமரும் அவர்கிட்ட இணக்கமா தான் இருக்கிறாங்க. அதை யாரும் மறந்துடாதீங்க. இந்த கீழே இருக்கிறவங்க, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா பாரத பிரதமர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு எந்நேரமும். அவருக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் இருக்கு. எப்படி பாரத பிரதமர் ஆட்சியை நடத்துறாரோ அது மாதிரி தமிழகத்துல அவரு நடத்திட்டு போறாரு. எப்படி யோகி ஆதித்யநாத் யூபியில் நடத்துறாரோ அது மாதிரி இங்க நடத்திட்டு போறாரு. என்னப்போ கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரர் அவரு. அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவரை கட்சிக்கு கொண்டு கட்சியை டெவலப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மல்லடா அண்ணாமலை வருவர்.